தள்ளி தள்ளி நீ இருந்தால் இது ஒரு காதல் கதை. இன்று மதியம் என் வண்ணக் கனவுகள் கருப்பாகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அப்போது ஓசையில்லாமல் என் மனசு கிழிந்தது. சாய்ராமிற்கு தெரியாது. மதியம் தனியாக பேசணும்னு கூப்பிட்டீங்களே என்றேன் நான். எங்கிருந்தோ வந்து எனக்குள் படபடப்பு உட்கார்ந்து கொண்டது. எதையோ எதிர்பார்த்து எனக்குள் மிதந்து கொண்டிருக்கும் என்னை ஆழமாய் பார்த்தார் சாய்ராம். தனியாக பேச ஆசைப்பட்டவர் தயங்குகிறார். ஏன்? அதுதானா? அதுவே தானா? நான் எதிர்பார்த்தது தானா? இருக்கலாம். எனக்குள் படபடப்பு மேலும் கூடியது. சாய்ராம் எதுவும் பேசாமல் வானத்தை பார்த்தார். அசையும் மரக்கிளையை பார்த்தார். கிளையிலிருந்து பறக்கும் புறாவை பார்த்தார். அந்த புறாவுடன் பறக்கும் என் மனசையும் பார்த்தாரா? தெரியவில்லை. சீக்கிரம் சொல்லுங்க என்று அவர் மனசை உழுக்க மனமில்லாமல் காத்திருந்தேன். கோச்சிக்க மாட்டீங்களே? தயக்கம் கலந்த பீடிகை. உங்ககிட்ட கோவிச்சுக்க யாருக்கு தான் மனசு வரும்? என் மனதில் விரிந்து கிடக்கும் ஆர்வம் என் பேச்சில் வெளிப்பட ஆரம்பித்தது லேசாய். மிஸ் மீரா, உங்களுக்கே தெரியும் நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபரில் வரும்போது எப்படி இருந்தேன்னு. இங்கே வந்த பிறகு தான் நிம்மதி என்னை தேடி வந்துச்சு. எனக்கு நிம்மதி கொடுத்த இந்த ஊர்லேயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன். இன்னும் 2 மாதத்தில் எனக்கு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். அதுக்குள்ளே கல்யாணத்தை வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ எனக்குள் மின்னலா அல்லது சந்தோஷமும் மனசும் உரசிக்கொண்டதால் ஏற்பட்ட வெளிச்சமா? நம்ம பேங்க்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களை விட அதிக பழக்கம் எனக்கு வேறு யாரும் கிடையாது. அதனால் மனிதர் பேசாமல் சஸ்பென்ஸ் கதை எழுத ஆரம்பிக்கலாம். டோன்ட் பி லேட். மனசு அவரிடம் கெஞ்சியது. அதை புரிந்து கொண்டார் போலிருக்கிறது. சட்டென்று சொன்னார். எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்க வேண்டியது உங்கள் வேலை. இடி என்னை நொறுக்கியது. வாட் டிட் யூ சே? அதிர்ச்சியில் வார்த்தை நடுங்கியது. எனக்காக நீங்கள் நல்ல பொண்ணாக பார்க்கணும். பழகிற விதம், பேசுகிற விதம், படிப்பு, அன்பு எல்லாம் உங்களுக்கு ஈக்குவலாக இருந்தால் கூட போதும். குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களை மாதிரி ஒரு பொண்ணு. என்ன மாதிரி? என்ன மாதிரி தானா? ஆனால் நான் வேண்டாமா? என் கனவு செடியில் ஆசிட் மலை தாங்குமா? இப்போ சொல்லுங்கள். சாய்ராம் வெடி வைத்தது என் வண்ணக் கனவுகளுக்கு மட்டுமா? எனக்கும் சேர்த்து தானே. என்ன நீ சாய்ராம் மேலே தப்பு சொல்லிக்கிட்டு? எப்போவாவது உன்னை லவ் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காரா? என் மனசு கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு என்னை அதட்டியது. அதுக்கு என்ன தெரியும்? கூட சேர்ந்து கும்மாளம் போட்டுவிட்டு இப்போது கிளிப்பட்டதும் ஒதுங்கி கொண்டு விட்டது. அத்துடன் அதிகாரம் வேறு. லவ் பண்ணுறேன்னு சொன்னா தான் காதலா? தொட்டு தழுவி பேசினா தான் காதலா? பார்வை போதாதா? உள்ளத்தை கூட்டி சுத்தப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன புன்னகை போதாதா? பிஸியான பேங்க் வேலைகளுக்கு நடுவே எதிர்பாராமல் எப்போதாவது இருவர் கண்களும் சந்தித்து கொண்டாள். 2 பேருமே பட்டும் படாமலும் சிரித்து வைப்போமே. இது காதல் தானே? நீங்கள் லீவு போட்டுட்டா அன்னைக்கு பூரா எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குதுங்க என்று அவர் அசடு வலியும் போதெல்லாம் உச்சி குளிர்ந்ததே. இது பேர் காதல் தானே? ஒரு நாள் என் கர்ச்சிப்பை எடுத்து அவர் முகம் துடைக்க அன்று முழுவதும் எனக்குள்ளே நான் மிதந்து கொண்டிருந்தேனே. அது காதல் தானே? நான் அப்படித்தான் நினைத்திருந்தேன். சாய்ராம் நினைக்கவில்லையா? இரவு முழுவதும் சாய்ராம் நினைவு தூக்கத்தை ஓட ஓட விரட்டி கொண்டிருந்தது. என்ன மீரா, கண்ணெல்லாம் சவந்திருக்கு? குளித்து முடித்து தலை தோட்டும் போது அம்மா கேட்டாள். ஏன் முரண்பாடு? மனசு கருத்து இருக்கிற, கண் மட்டும் சிவந்திருக்கா? ராத்திரி முழுக்க துளி கூட தூக்கம் இல்லை. அம்மாவிடம் சொல்ல முடியுமா? கேள்வி கேட்டு துளைத்து விடுவாள். ஏன், உடம்புக்கு என்னாச்சு? லீவ் போட்டுட்டு வரியா? டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னுவா. அம்மா அம்மா தோசையின் மேல் சட்னி வைத்தபடி என்றாள். எங்கள் பேங்க் கேஷியருக்கு நல்ல பொண்ணாக வேணுமா? வரதட்சணை எல்லாம் எதுவும் அதிகமாக எதிர்பார்க்கல. பொண்ணு என்ன மாதிரியே அழகாக கொஞ்சம் படிச்சிருந்தா போதுமா? உடனே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு இருக்காரு. யாரை பார்க்கலாம்? நம்ம மாமா பொண்ணு சீதாவை முடிச்சிடலாமா? விவஸ்தா கெட்ட கண்கள். நேரங்காலம் கிடையாதா? அம்மாவிடம் என்னை காட்டி கொடுத்து விடும் போலிருக்கே. அம்மாவுக்கு தெரியாமல் பொங்கும் கண்ணீரை எப்படி துடைப்பது? ஹிம்சை. ஏண்டி, நல்ல இடம்னு சொல்கிற, எவ்வளோக்கோ ஏன் பார்க்கணும்? உனக்கு முடிச்சிட்டா என்ன? அதை காதால் கேட்பதில் எவ்வளவு இனிமை. கிழிந்து போன மனசுக்கு தையல் போடுவது மாதிரி இருந்தது. பிறகுதான் உரைத்தது. வெறும் ஊசியில் நூல் இல்லாமல் போடும் தையல் இது. அரை தோசையை அரை மணி நேரமாய் நான் சாப்பிடுவதை பார்த்து, என்னாச்சு உனக்கு? அம்மா கேட்டாள் லேசான கவலையுடன். பசிக்கலம்மா. எழுந்தேன். ஏன்? பசிய மனசு தின்னடிச்சு. அம்மாவுக்கு புரிந்திருக்குமா? எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா?
லஞ்ச் அவரில் சாய்ராம் கேட்டார். தயக்கமாக இருக்குது நான் சொன்னேன். ஏன்? என் செலெக்ஷன் தப்பாக நடந்துடுமோன்னு. டோன்ட் வரி மீரா, நீங்கள் ஒரு கழுதையை கட்டிக்க சொன்னாலும் அது கூட அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்துவேன். அட பாவி, அந்த கழுத அளவுக்கு கூடவா நான் இல்லை? சாப்பிட போலையா கேட்டேன். பயமா உங்கள் சாப்பாட்டில் பங்கு கேட்பேன்னு? அப்படி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்? சாப்பாடே எடுத்துகிட்டு வரல. வாங்க ஹோட்டலுக்கு போகலாம். சாப்பாடு பிடிச்சா எடுத்துக்கிட்டு வந்திருக்க மாட்டேனா? புரியலையே. நீங்கள் ஆம்பளைங்க, பொம்பளை மனசு உங்களுக்கு புரியாது. எவ்வளவு நேரம்தான் புரண்டு புரண்டு படுப்பது? யாரையும் பகைத்து கொள்ளாத நான் தூக்கத்தை மட்டும் எப்படி பகைத்து கொண்டேன் தெரியவில்லை. என் உதடுகள் தான் புன்னகையை தொலைத்து விட்டன என்றால் கண்களும் போட்டி போட்டுக்கொண்டு தூக்கத்தை தொலைத்து விட்டு வந்து நிற்கிறதே. என்ன செய்ய? எனக்குள்ளேயே இன்னொரு மீராவை வளர்த்து விட்டது என் தவறுதானே. மீரா, மாமா கிட்ட பேசிட்டேன். அவரை பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு வர சொன்னார். நாளைக்கு லீவு தானே, நல்ல நாளும் கூட, பேசி முடிச்சிடலாம். அம்மா சொன்னதை இப்போது நினைச்சாலும் நெஞ்சை யாரோ அழுத்துவது மாதிரி இருந்தது. நாளை நல்ல நாளாம். அம்மாவிற்கு என்ன தெரியும் என்னை பொறுத்தவரை நாளை துக்கமான நாள் என்று. இந்த கல்யாணம் முடியும் வரை என் மனதில் இருப்பதை முகம் எதிரொலிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். எனக்குள் பயம் துளிரிட ஆரம்பித்தது. சீதாவுக்கோ மற்றவர்களுக்கோ என் மேல் சந்தேகம் வந்துடக்கூடாது. இந்த கல்யாணத்தை நான் சந்தோஷமாக நடத்தி வைப்பது மாதிரி நடிக்க வேண்டும். எனக்கு நடிப்பு வருமா? எங்கேயோ கிளம்ப கையில் பூட்டு சாவியுடன் தயாராக இருந்த சாய்ராம் வாங்க வாங்க என்று என்னை உற்சாகமாய் வரவேற்றார். அவரை பார்க்க எனக்கு போராமையாக இருந்தது. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கார். நான் இப்போது இது போல் சந்தோஷமாக இருப்பேன். அப்படி ஒரு பாக்கியம் இனி கிடைக்குமா? எனக்குள் வளர்ந்த கேள்விகள் அவர் வார்த்தைகளால் வெட்கப்பட்டன. ஏன் நின்றுட்டீங்க? உள்ளே வாங்க. நின்றுட்டேனா? இல்லையே, நல்லா பாருங்க, செத்துட்டேன். தொண்டைக்குழி வரை வந்த வார்த்தைகளில் தடை போட்டது எது? முதல் தடவையாக இங்கே வரீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. சாய்ரா முகத்தில் பிரகாசிக்கும் புன்னகை. தயவு செஞ்சு நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் சிரிக்க வேணாம்னு சொல்லலாமா? இல்லை என்றால் எனக்குள் இருக்கும் இன்னொரு மீரா விழித்து கொள்வாளி. உங்களுக்கு என் மாமா பொண்ணை பேசி முடிச்சிடலான் இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெண் பார்க்க போகலாமா? நெருப்பில்லையே அந்த வார்த்தைகள். பிறகு ஏன் என் தொண்டைக்குழியிலிருந்து நுண்ணி நாக்கு வரை சுட வேண்டும்? அவர் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தார். அவருடன் பேசிக்கொண்டிருக்கும் பாக்கியம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு கிடைக்கப் போகிறது? மௌனத்தை உடைத்தேன். என் சொந்தமே வேணாம்னு நினைக்கிறீங்களா? வேற பொண்ணு வேணா பார்க்கட்டுமா? சாய்ராம் என்னை உற்று பார்த்தார். கண்கள் தகதகத்தன. முகத்தில் என்றும் காணாத மாற்றம். என்னாச்சு? பதிலே காணும் என்றேன் நான். ஏன் இப்படி சொல்கிறீங்க? திக்கென்றது. புரியலையே. நீங்கள் பொம்பளை, ஆம்பளை மனசு உங்களுக்கு புரியாது. எனக்குள் ஸ்லீர் என்று எதுவோ பாய்ந்து குளிர வைத்தது. அவரை ஆசையுடன் நிமிர்ந்து பார்த்தேன். அவர் கண்களில் காதல் காத்திருந்தது எனக்காக.